පෞගේදා යාපනයේදී கடந்த தினங்களில் யாழ்ப்பாணத்தில் ගුවන් නමුදාවේ සම්දර්ශනයක් තිබුණා. விமானப்படையின் ஒரு கண்காட்சி காணப்பட்டது. ඒකට அதற்கு ආරක්ෂක රාජ්‍ය ඇමති ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ராஜாங்க அமைச்சர் ප්‍රමිත තෙන්නකෝන් பிரமித்த தென்னகோன் හෙලිකොප්ටරෙන් එනවා. அவர் உலங்குவானூர்தி ஊடாக வந்தார். ඊළඟ ආරක්ෂක උපදේශක அடுத்ததாக பாதுகாப்பு ஆணையாளர் සාගල රත්නායක சாகல ரத்நாயக் තව அவர்கள் හෙලිකොප්ටරයකින් එනවා. அவர் இன்னொரு உலங்குவானூர்தியில் வந்தார். ඊළඟට සවේන්ද්‍ර සිල්ව මහත්මයා அடுத்தது சவேந்திர சில்வா அவர்கள் එතුමා තව හෙලිකොප්ටරයකින් එනවා. அவர் இன்னும் ஒரு ஹெலிகாப்டரில் வந்தார். ඊළඟ ආරක්ෂක අමාත්‍යාංශ ලේකම් කමල් ගුණරත්න அடுத்தது பாதுகாப்பு அமைச்சரவையின் செயலாளர் கமல் குணரத்ன அவர்கள் තවත් හෙලිකොප්ටරයකින් එනවා. அவரும் ஒரு உலங்குவானூர்தியில் வந்தார். ජනතාව ஆனால் மக்கள் 2048 වෙනකම් බෙහෙත් ගන්න ඉන්න කියනවා. 2048 வரை பொறுத்திருக்க வேண்டி இருக்கின்றது மருந்து பெற்றுக்கொள்ள. මොන පාලකයද මේගොල්ලෝ? இவர்கள் எப்படியான ஆட்சியாளர்கள்? රනිල් වික්‍රමසිංහ ரணில் விக்ரமசிங்க විදේශ සංචාර සඳහා வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்காக ජනාධිපතිවරයාට அவருக்கான ஜனாதிபதியின் අයවැලේ කියන මුදලක් වෙන් කරනවා. அவருக்கு என்று ஒதுக்கிக் கொள்ளப்பட்ட பணத்தின் அளவு අවුරුද්ද ඉවර වෙන්න කලින්ම வருடம் முடிவடைவதற்கு முதலே වෙන් කරපු සල්ලි වලට රට ගිහිලා ඉවරයි. அவர் ஒதுக்கிக் கொண்ட பணம் முழுக்க வெளிநாடு சுற்றுலா சென்றே முடிந்து விட்டது. පහුගියදා පාර්ලිමේන්තුවේ முன்னை நாள் பாராளுமன்றத்தில் තවත් එතුමට රට යන්න அவருக்கு சுற்றுலா செல்வதற்காக ලක්ෂ 2000ක් වෙන් කරලා දුන්නා. லட்சங்கள் 2000 மேலதிகமாக ஒதுக்கப்பட்டது. ජනතාවට කණ්ඩනේ ஆனால் மக்களுக்கு உணவு இல்லை, சாப்பிட ස්පිරිතාලේ බෙහෙත් නැහැ. வைத்தியசாலையில் மருந்துகள் இல்லை. ඒවා දෙන්න 2048 වෙනකන් ඉඳලු. அவற்றை பெற்றுக்கொள்ள 2048 வரை හැබැයි රනිල් වික්‍රමසිංහට රට යන්න වියදම් කරපු සල්ලි ඉවර වෙලා තවත් ලක්ෂ 2000ක් වෙන් කරනවා. ஆனால் ரணில் விக்ரமசிங்க சுற்றுலா செல்ல ஒதுக்கப்பட்ட பணம் நிறைவடைந்து இன்னும் 2000 லட்சம் கிடைக்கும். නමුත් ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවක් ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ඔබගේ ඖෂධ අවශ්‍යතාවය තහවුරු කරනවා. உங்களுடைய மருந்து தேவையினை பூர்த்தி செய்யும். තුන්වෙනි එක மூன்றாவதாக දරුවන්ගේ අධ්‍යාපනය. குழந்தைகளுடைய கல்வி. දරුවට පාසල් පොතක් ගන්න විදියක් නැහැ. குழந்தைகளுக்கு பாடசாலைக்காக புத்தகம் ஒன்றை வாங்கிக் கொள்ள පාසලට முடியாது. ගිහිල්ලා ඉගෙන ගන්න නිසි පරිදි ආහාර වේලක් නැහැ. பாடசாலை சென்று கல்வியில் ஈடுபடுவதற்கு சரியான உணவு, போசாக்குடைய உணவு கிடைக்கவில்லை. පාසලට දාගෙන යන්න හරියම සපත්තු දෙකක් නැහැ. பாடசாலைக்கு அணிந்து செல்வதற்கு சரியான ஒரு காலனி එක காணப்படும். දරුවෙකුටවත් ඒක වෙන්න ඕනද? ஒரு குழந்தையாவது இந்த நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டிய, කණ්ඩ නැහැ කියලා ඉස්කෝලේ නෝන දරුවන් ඉන්න ඕනද? சாப்பிட முடியாமல் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய குழந்தைகள் இருக்க வேண்டுமா இந்த நாடு? ඇඳුම් සපත්තු නැතුව ඉස්කෝලේ යන්න බැරි දරුවෝ ඉන්න ඕනද? காலணிகள் அணிந்து பாடசாலைக்கு செல்ல முடியாத குழந்தைகள் இருக்கக்கூடிய හැම අම්මා තාත්තා කෙනෙක්ම කල්පනා කරන්නේ තමන්ගේ දරුවට හොඳ අධ්‍යාපනයක්. அனைத்து தாய் தந்தையரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். අම්මා තාත්තා දුප්පත් වුණොත් அவர் தாய் தந்தையர் கஷ்டப்பட்டிருந்தாலும் දරුවන්ට උගන්වන්න මහන්සි වෙනවා. அவர்கள் கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்கு கல்வியை பெற்றுக் கொடுப்பார். ඒ නිසා හැම කෙනාම ප්‍රාර්ථනා දරුවන්ගේ අධ්‍යාපනය. ஆகவே அனைத்து தாய் தந்தையரும் பிரார்த்தனை வந்து நல்ல கல்வி கிடைக்க வேண்டும். අපි පළමු කොටම நாங்கள் முதலாவதாக ආහාර, உணவு, බෙහෙත් අවශ්‍යතා மருந்து தேவை, සහ අධ්‍යාපනය கல்வி தேவை, පුරවැසියන්ගේ තහවුරු කරනවා. குடிமக்களுடைய இந்த 3 தேவைகளையும் நாங்கள் நிறைவு செய்வோம். ඊට පසු அதன் பிறகு තව ගොඩක් සංවර්ධන සැලසුම් අවශ්‍යයි. இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்கள் தேவைப்படுகின்றன. මේ කිලිනොච්චි ප්‍රදේශය කියලා කියන්නේ இந்த கிளிநொச்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் සාරවත් මහ පොළොවක් තිබෙනවා. மிகவும் சிறந்த ஒரு நிலம் இருக்கின்றது. මේ ගොවි ජනතාව இங்க இருக்கக்கூடிய விவசாய குடிமக்கள் විශාල ලෙස මහන්සි වෙන ජනතාව. மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள். මම යුද්ධය ඉවර වෙලා நான் யுத்தம் நிறைவுற்ற பிறகு කෙටි කාලෙක මේ කිලිනොච්චියට එනකොට மிக குறுகிய காலத்தில் கிளிநொச்சிக்கு வந்தேன். අපේ කනක පිල්ල සහෝදරයාගේ වත්තේ எங்களுடைய கணேச பிள்ளை தோழரின் தோட்டத்தில் කුඩා පොල් පැල තිබුණේ. சிறிய தென்னை மரங்கள் இருந்தன. අද සාරවත් පොල් වගාවක් තිබෙනවා. இன்று நல்ல ஒரு தென்னஞ்செய்கை அங்கே இருக்கின்றது. අපේ රාජන් සහෝදරයාගේ ගෙදර මම ආවා. எங்களுடைய ராஜேந்திரம் தோழருடைய வீட்டிற்கு நான் வந்தேன். යුද්ධය ඉවරලා අවුරුද්දක් දෙකකට පස්සේ அவர் 2 வருடங்களுக்கு பிறகு කුඩා වගාවකට මුල පිරලා තිබුණා. சிறிய ஒரு செய்கையை அவர் ஆரம்பித்திருந்தார். අද සාරවත් වගාවක් තියෙනවා. இன்று மிகவும் செழிப்பான ஒரு හොඳට செய்கை அங்கே இருக்கிறது. හොඳට වතුර ටික තියෙනවනම් நன்றாக நீர் இருக்கின்றது. පහසුකම් ටික දෙනවනම් அவர்களுக்கான வசதிகளை நாங்கள் තෙල් செய்து පොහොර ටික கொடுத்தால், ලැබෙනවනම් அவர்களுக்கான பசலைகளை நாங்கள் பெற்றுக் හොඳ கொடுத்தால், වාරි මාර්ග ක්‍රමයක් තියෙනවනම් அவர்களுக்கு சரியான வடிகால் அமைப்பு வசதி මේ කිලිනොච්චි මහ පොළොව අස්සද්දලා
இந்த கிளிநொச்சியின் நிலத்தை நாங்கள் விளையச் செய்து මේ රටට ආහාර සපයන්න ඔබ ලෑස්ති නැද්ද? இந்த நாட்டிற்கே உணவளிக்க நீங்க தயாராக இல்லையா? කරන්න බැරිද? உங்களால் முடியாதா? හැබැයි මොකද වෙලා තිබෙන්නේ? ஆனால் என்ன நடந்திருக்கிறது? හොඳ වාරි මාර්ග ක්‍රමයක් නැහැ. சரியான நீர்வளங்கள் திட்டமங்களிடம் இல்லை. පායන කාලෙට வெயில் காலத்திற்கு පොළොව පැලෙන පායනවා. நிலம் வெடிக்கும் அளவிற்கு வறட்சி, වහින කාලෙට மழை பெய்யும் காலத்தில் පොළවෙන් උල්දිය දානකම් වහිනවා. எங்களுடைய மண் கலண்டு போகும் வரைக்கும் மழை பெய்கிறது. ඉතින් මේක කළමනාකරණය කරගන්න ඕන අපි. இதை சரியாக முகாமைத்துவம் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. කළමනාකරණය කරොත් ඔබගේ වතුර ප්‍රශ්න විසඳිය හැකි. சரியாக முகாமை செய்தோமானால் உங்களுடைய நீர் பிரச்சனையை தீர்க்க முடியும். මේ පාළුවට ගිහිලා තියෙන ඉඩම් இந்த பயன்பாட்டு இன்மைக்கு ஆகப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் කිලිනොච්චි අම්මා තාත්තගේ දෑතින් கிளிநொச்சியை சேர்ந்த தாய் தந்தையரின் கைகளினால் මා සාරවත් ගොවි පොළල් බවට පත් කළ හැකි. மிகவும் செழிப்பான பயிற்சிகளாக எங்களால் மாற்றக்கூடியவை. ඒකට අපි සහාය දෙන්නම්. அதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவி ඒකට செய்கிறோம். අවශ්‍ය අපි වැඩපිළිවෙල හදන්නම්. அதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் ප්‍රශ්නේ ஏற்படுத்துகிறோம். මොකද්ද වෙලා තිබෙන්නේ? ஆனால் என்ன பிரச்சனை இங்கே ஏற்படுத்தி இருக்கு? මහන්සියලා වගාව ගත්තත් கஷ்டப்பட்டு இன்று ஒரு கஷ்டப்பட்டு பயிற்சியை நாங்கள் விளைச்சல் பெற்றாலும் ඒවා විකුණ ගන්න බෑ. அவற்றை சரியாக விற்றுக்கொள்ள முடியாது. සාමාන්‍යයෙන් சாதாரணமாக පොළොන්නරුවේ වී කිලෝ එකකට වඩා பொலன்னறுவையில் இருக்கக்கூடிய நெல் ஒரு கிலோவினை விட අම්පාර වී කිලෝ එකකට වඩා அம்பாறையில் ஒரு கிலோ நெல்லை விட කිලිනොච්ච වී කිලෝ එකක් අඩුයි. கிளிநொச்சியில் ஒரு கிலோ நெல்லுக்கு விலை குறைவு. ඒ කියන්නේ කිලිනොච්චියේ ගොවියා වගා කරලා නෙවෙයි දේව නෙලන්නේ. அப்படினா கிளிநொச்சியில் நாங்கள் என்ன பயிற்சியை செய்து இல்லவா இந்த நெல்லை உற்பத்தி செய்கின்றோம். මට ගොඩක් මෝල් හිමියෝ කියලා තියෙනවා. எனக்கு பல ஆலை உரிமையாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். පොළොන්නරුවේ අම්පාරේ වී කිරනවට වඩා ලාභයි. பொலன்னறுவையில் அம்பாறையில் நெல் வாங்குவதை விட லாபம் කිලිනොච්චිය ඇවිල්ලා වී ගන්න එක. கிளிநொச்சியில் வந்து நெல்லை பெற்றுக்கொள்வது. රටේ අනිත් පළාත් වලට වඩා ඔබගේ වී මිල පහළයි. நாட்டின் மற்ற பகுதிகளை விட உங்களுடைய நெல்லின் விலை குறைவாக இருக்கிறது. රටේ අනිත් පළාත් වලට වඩා ඔබගේ එළවලු මිල පහළයි. நாட்டின் அனைத்து பகுதிகளையும் விட உங்களுடைய மரக்கறிகளின் விலை குறைவாக ඒ இருக்கிறது. නිසා ඒවාටද அதனால் அதற்காகவா සාධාරණ මිලක් ලැබෙන වැඩ කටයුත්තක් හදන්න ඕන. அவற்றுக்கு சரியான விலை கிடைப்பதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ඒ නිසා අපිට තල දෙකක ලේයර් දෙකක ගැටලු තියෙනවා විසඳන්න. எங்களுக்கு இரண்டு மட்டங்களிலான பிரச்சனைகள் இருக்கின்றன. එකක් දෙමළ ජනතාව ලෙස ඔබ මුහුණ දෙන ගැටලු. முதலாவது தமிழ் மக்களாக நீங்கள் முகம் கொடுக்கும் දෙක පොදු ජනතාව ලෙස මුහුණ දෙන ගැටලු. இரண்டாவது பொதுமக்களாக நீங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை. අපි එකතු වෙලා ආණ්ඩුවක් හදමු. நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம். මේ සියලු ගැටලු වලට විසඳුම් සොයාගත හැකි. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை உருவாக்கக்கூடிய මම ඔබට කියන්නේ நான் உங்களுக்கு கூறுவது ආණ්ඩුව ලබාගත් විගස அரசாங்கத்தை பெற்றுக்கொண்ட உடன் මේ සියල්ල කළ හැකි කියා නෙවෙයි. உடனடியாக இவற்றை அனைத்தையும் செய்ய முடியும் என்று நான் கூறவில்லை. ඒත් අපිට අපේ රට වෙනස් කරන්න මැදිහත් වෙන්න පුළුවන්. ஆனால் எங்கள் நாட்டை மாற்றுவதற்கு எங்களால் பங்களிப்பு செய்ய முடியும். සුබ දිශාවට වෙනස් කරන්න පුළුවන්. இதை இப்பொழுது இருப்பதை விட நல்ல ஒரு திசையை நோக்கி எங்களால் அசைக்க முடியும். බෙදිලා ඉන්න ජාතිය பிரிந்திருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களை එකතු කරන්න පුළුවන්. ஒன்று சேர்க்க முடியும். භාෂාවේ ආගමේ සංස්කෘතිය මතුවී තිබෙන ගැටලු மொழியில் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு பின்னணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை විසඳන්න පුළුවන්. அவற்றை தீர்க்க முடியும். අධ්‍යාපන සෞඛ්‍ය ආහාර ගැටලු எங்களுடைய மருத்துவம், உணவு, அதே போன்ற கல்வி தொடர்பான பிரச்சனைகளை විසඳීම සඳහා මාවත හදා ගන්න පුළුවන්. தீர்ப்பதற்கான பாதையை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ඒක ඉතාමත් වැදගත් අවස්ථාව තමයි அதில் மிகவும் முக்கியமான தருணம் தான் දේශපාලන බලය අපේ අතර ගැනීම. அரசியல் அதிகாரத்தை எங்கள் கையில் நாங்கள் கைப்பற்றுவது. එනිසා ආණ්ඩුවක් හදා ගැනීම அதனால் அரசாங்கத்தை உருவாக்கி கொள்வது අවසානයේ නෙවෙයි. அது பிரச்சனையின் நிறைவு அல்ல. මේ රට ගොඩනැගීමේ ආරම්භය. இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான ஆரம்பம். අන්නේ ආරම්භය අපි ගමු. அந்த ஆரம்பத்தை நாம் ஏற்படுத்துவோம். විශේෂයෙන්ම விசேடமாக ජනාධිපතිවරණයේදී ஜனாதிபதி தேர்தல் ஒன்றின் போது උතුරේ ජීවත් වෙන ඔබගේ සහාය வடக்கில் வாழும் இந்த மக்களினுடைய பங்களிப்பு අපිට ලබා දෙන්න. மிகவும் முக்கியமானது. ජාතිවාදී නොවන, இனவாதம் அல்லாத, අන්තවාදී නොවන இனவாதிகள் அல்லாத මධ්‍යස්ථ දෙමළ නායකයන් ඉන්නවා. நடுநிலையான தமிழ் தலைவர்கள் இருக்கிறார்கள். ඔවුන් එක්ක අපි සාකච්ඡා කරනවා. அவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். අපි එළබෙන අප්‍රේල් 4 වෙනිදා நாங்கள் வரக்கூடிய යාපනයට 4ஆம் தேதி යාපනයට යන්න බලාපොරොත්තු වෙනවා. யாழ்ப்பாணம் செல்ல எதிர்பார்த்திருக்கின்றோம். ගිලයි සමහර දේශපාලන නායකයන් එක්ක අපි සාකච්ඡා කරන්න ලෑස්ති.
அங்கே இருக்கும் அரசியல் தலைவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். අපි වෙන් වෙලා හිටපු කාලය ඉවර වෙමු. நாங்கள் பிரிந்து நின்ற காலங்கள் தற்பொழுது நிறைவுக்கு රණ්ඩු වෙවි வரப்போகின்றன. හිටපු කාලය අවසන් කරමු. நாங்கள் சண்டையிட்டுக் கொண்ட காலங்கள் தற்பொழுது நிறைவுக்கு බෙදලා வரப்போகின்றன. හිටපු කාලය අවසන් කරමු. நாங்கள் இதுக்கு மேலேயும் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. අනෙක කරේ සැකයෙන් අවිශ්වාසයෙන් ක්‍රෝධයෙන් බලපු කාලය අවසන් කරමු. மற்றவருக்கு எதிராக சந்தேகத்துடன் அவருக்கு எதிராக துவேஷத்துடன் நாங்கள் பார்த்த காலத்தை நிறைவு செய்வோம். ඒක ඉතිහාස කරුණක් බවට පත් කරමු. அது வரலாற்றுக்குரிய ஒரு காரணமாக மாற்றுவோம். අපි සියලු දෙනා එකතු වෙලා நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து අනාගතය වෙනුවෙන් எதிர்காலத்திற்காக එකතු වුණු ආණ්ඩුවක් ஒன்றாக இருக்கும் அரசாங்கத்தை සමගි ආණ්ඩුවක් நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும் ජාතික அரசாங்கத்தை සමගිය තිබෙන ආණ්ඩුවක් தேசிய ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை ජනතාවගේ ගැටලු තමන්ගේ ගැටලු ලෙස දැනෙන ආණ්ඩුවක් மக்களின் பிரச்சனைகளை தங்கள் பிரச்சனையாக நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை ගොඩනගමු. உருவாக்குவோம். ඒ වෙනුවෙන් ඔබ එකතු වෙන්න. அதற்காக நாம் ஒன்றிணைவோம். ඒ වෙනුවෙන් ඔබ පෙරට එන්න. அதற்காக நாங்கள் முன்னோக்கி வருவோம். ඔබගේ මැදිහත් වීම, அதற்காக உங்களுடைய பங்களிப்பை, ඔබගේ දායකත්වය உங்களுடைய உங்கள் பங்குதல் විශාල වැදගත්කමක් තියෙනවා. மிகவும் முக்கியமானவை. ඒ වෙනුවෙන් ඉදිරියට එන්න කියලා ආරාධනා කරමින් அதற்காக நீங்கள் முன்னுக்கு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு මම නතර වෙනවා. எனது உரையை நிறைவு செய்கின்றேன். බොහොම ස්තුතියි හැමදෙනාටම. அனைவருக்கும் மிக்க ජය நன்றி. වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. வெற்றி நிச்சயம் என்று கூறிக்கொண்டு නன்றி. நன்றி.